ஹலோ, நான் சிம்ரா. வேறு எதுவும் பெருசாக சொல்கிற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. ஸோ உறுதியாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அகாடமி சேனல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நான் படிக்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேசலாம் அதுக்கப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஃபோனில் இருக்குது, ஃபோனில் பார்த்துக்குவேன் அப்படின்ட்டு இல்லாமல் சிலபஸ் வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஜிஎஸ்சில் வந்து பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பாலிட்டிக்கு வந்து நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு டாபிக் இருக்குல்ல, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா அது வந்து புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா வந்து இந்த 2-3 டாபிக் வந்து ஒரே லெசனில் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த இந்திய அரசியலமைப்புலேருந்து இந்த அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் வரைக்கும் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி மிக்சடாக ஒரே லெசனில் 2-3 டாபிக் சேர்ந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சேர்த்து வந்து எந்தெந்த லெசன்லாம் சேர்த்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி தான் வேர் டு ஸ்டடி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து வேர் டு ஸ்டடி. இது வந்து குரூப் 2 சிலபஸ். ஸோ ப்ரிலிம்ஸு குரூப் 4க்கும் இதுவே தான். ஸோ நம்ம குரூப் 2 படித்தா குரூப் 4க்கு வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ குரூப் 2 சிலபஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து வேர் டு ஸ்டடி. ஃபர்ஸ்ட் அந்த இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இது எல்லாமே வந்து இந்த எல்லா லெசன்லையும் வந்து ஒரு மாதிரி கலந்துருக்கு அங்கங்கே. ஸோ இது எல்லாமே இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்தா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடுது. எந்தெந்த லெசன்ஸ் அப்படின்னா 6th வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம், அப்புறம் 6th வந்து மொத்தம் ஒரு 4 லெசன். ஓகேவா? பன்முகத்தன்மை அறிவும், சமத்துவம் பெறுதல், தேசிய சின்னங்கள். இதெல்லாம் வந்து 6th. 7th வந்து சமத்துவங்கிற லெசன். அப்புறம் 8th வந்து ஒரு 2 லெசன், குடிமக்களும் குடியுரிமையும் சமயச்சார்பின்மை புரிந்து கொள்ளுதல். அப்புறம் 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசியலமைப்பு. அவ்வளோதான். இந்த லெசன்ஸ் எல்லாம் படித்தா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒன்றிய நிர்வாகம், அதுக்கப்புறம் இதுல இருந்து இந்த ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், இது வரைக்கும் வந்து இந்த லெசன்ஸ்ல எல்லாம் கவர் ஆகுது. 7th மாநில அரசு, 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th ஒரு 2 லெசன், மத்திய அரசு, மாநில அரசு, நடுவண் அரசு, அப்புறம் 12th சட்டமன்றம், அப்புறம் 12th ஆட்சித்துறை, இதெல்லாம் படித்தா வந்து இந்த டாபிக்ஸ் கவர் ஆயிடுது. அதுக்கப்புறமா இந்த உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், இதுக்கு வந்து ஒரு 3 லெசன் படித்த போது 6th வந்து உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, 9th உள்ளாட்சி அமைப்பு இருக்குது, 11th உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இதில் வந்து 7th அரசியல் கட்சிகள், 9th அரசாங்க அமைப்புகள், 9th தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள், அப்புறம் 9th அரசாங்கங்களின் வகைகள், அதுக்கப்புறம் 12th இந்தியாவில் கூட்டாட்சி. அதுக்கப்புறமா இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, இதில் வந்து பார்த்தா 12th நீதித்துறை இருக்குது, 8th நீதித்துறை இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், அதில் வந்து 7th வந்து பெண்கள் மேம்பாடுன்னு ஒரு லெசன் இருக்குது. அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், அது வந்து 7th சந்தை நுகர்வோர் பாதுகாப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. மனித உரிமைகளுக்கு 8th ஒரு லெசன், 9th ஒரு லெசன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் புக்கில் கவர் ஆகுது. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் படித்தா இந்த டாபிக்ஸுக்கு புக்கில் இருந்து இவ்வளோ படித்தா போதும். ஸோ குரூப் 4க்கு இது வந்து போதும். குரூப் 2க்கு வந்து மோஸ்ட்லி அவுட் ஆஃப் புக்கு தான் படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத நம்ம வந்து படிக்கலான்ட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு சில டாபிக்ஸ், இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா, அப்புறம் இந்த தகவல் அறியும் உரிமை, அதுக்கப்புறமா இந்த பொதுவாழ்வில் ஊழல், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் அவுட் ஆஃப் புக்கில் கண்டிப்பாக படித்தாகும். புக்கில் இதெல்லாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கிறத படிப்போம், அப்புறமா அவுட் ஆஃப் புக்கை பற்றி யோசிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இது வந்து பாலிட்டி இதை வந்து நான் ஜான் எண்டுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ ஜிஎஸ் மட்டும் படித்தா பத்தாது, தமிழும் மேக்ஸும் சேர்ந்து படிக்கணும். ஸோ தமிழ் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, தமிழ் வந்து இப்போ புக்கில் வந்து பெருசாக படிக்கிற மாதிரி இல்லை, சிலபஸ் மாற்றிட்டாங்க. நான் வந்து பழைய சிலபஸ் இருக்கப்போ தமிழுக்கு வந்து கொஞ்சம் படிச்சிருக்கேன். தமிழ் பழைய சிலபஸ் இருக்கப்போ 6th to 10th வரைக்கும் இருக்கிற நியூ புக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தேன். அது நான் படிச்சதுமே சிலபஸ் மாற்றிட்டாங்க. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பெருசாக புக்கில் வந்து படிக்கிற மாதிரி இல்லை நம்மள இந்த இலக்கணம் அந்த மாதிரி யோசிச்சு அங்கே போய் ஸ்பாட்டில் யோசிச்சு எழுதுற மாதிரி தான் சிலபஸ் இருக்குது. ஆனால் புக்கில் வரதை நம்ம விட்டுறக்கூடாது, அதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ஸோ புக்கில் வரதில் ஒரு மார்க் கூட லூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தமிழில் வந்து இந்த யூனிட் 6 கலை சொற்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து அவுட் ஆஃப் புக்கு எங்கே உழைச்சி விடையிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் புக்கில் இருந்து கேட்குறாங்க இல்லையா, 10 இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் 5 புக்லேருந்து வரும். ஸோ அந்த 5 கொஸ்டின் விடக்கூடாது. அதனால் ஸோ புக்கில் இருக்கிற எல்லா கலை சொற்களையும் இந்த ஜான்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தமிழில் ஒரு டாப்பிக்கு, ஜிஎஸ்ல ஒரு டாப்பிக்கா, மேக்ஸ் வந்து பார்த்தா என்னோட பேக்ரவுண்ட் வந்து மேக்ஸ் தான். அதனால் மேக்ஸ் வந்து எனக்கு நல்லா வருமானு கேட்டால் வரும். அது ஒரு மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ். சரி, அது அப்புறம் பார்ப்போம். மேக்ஸில் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த தனி வட்டி கூட்டு வட்டி இருக்குல்ல, அதே வந்து இந்த ஜேர்னில் வந்து ஃபுல்லாக எல்லா டாபிக்ஸும் தனி வட்டி கூட்டு வட்டியில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மேக்ஸில் வந்து இந்த தனித்தனியாக டாபிக் வைஸாக பார்க்கறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேக்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு 5 சம்மு போதும், டெய்லி ஒரு 5 சம். ஓகேவா? அது போக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டாபிக் வைஸாக மெத்தட் வைஸாக எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஜேர்னில் வந்து பிளான் வந்து என்ன அப்படின்னா, பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். மேக்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெய்லி 5 பார்க்குறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் முடிக்கிறோம். தமிழில் கலை சொற்கள் முடிக்கிறோம், ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எல்லா கலை சொற்களையும் முடிக்கிறோம். வேறு ஏதாச்சும் சோர்ஸ் கிடைச்சாலும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ஜேர்னில் வந்து இவ்வளோ பண்ணால் போதும்னு நினைக்கிறேன்.
என்ன மைண்ட் செட்டில் இப்போ நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா, எக்ஸாம் இருக்குது, எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அது வேறு ஒரு விஷயம். இன்னொன்று வந்து இது ஒரு வேளை பாஸ் பண்ணலன்னா இவ்வளோ படிச்சது வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யாரும் படிக்க வேண்டாம். ஸோ இதில் என்ன படிக்க போகிறோம், ஃபுல்லாகவே மோஸ்ட்லி நம்மளோட இந்தியா பற்றி, தமிழ்நாடு பற்றி, நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி படிக்க போகிறோம். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, அது வேஸ்ட்டாகவே போகாது, அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது, இன்றைக்கி ஒரு 4 விஷயம் எனக்கு எக்ஸ்ட்ரா தெரியுது அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினச்சி படிங்க. ஸோ படிக்கிறது வந்து என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது, அது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஸோ படிக்கலாம். அப்புறம் இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சதுக்கு வந்து இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய டைம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் அது ஒரு கொஞ்ச நாள்லேயே அப்படியே விட்டுருவேன். அது ஒரு இந்த டிசிப்ளினாக கன்சிஸ்டன்ஸாக படிக்க மாட்டேன். ஸோ இப்படி வந்து எங்கேயாச்சும் போஸ்ட் பண்ணுறோம், 4 பேர் நம்மளை பார்க்குறாங்க, அவங்களும் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு அவங்களும் படிக்கிறாங்க, நம்ம கூட சேர்ந்து ஒருத்தவங்க படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாதியிலே விட்டுட்டு போக மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி நான் படிக்கிறது வந்து மற்றவங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேருந்து பிகினராக இருக்காங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா, ஸோ நம்ம படிக்கிறது அவங்களுக்கு காமிச்சா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நானும் பாதியில் கிவ் அப் பண்ண மாட்டேன். ஸோ பார்க்குறீங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து படிங்க, நீங்களும் கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான். போக வீடியோவில் இந்த மாதிரி நிறைய தேவையான விஷயம் நிறைய பேசுவேன். ஸோ பேசிகிட்டே படிக்கலாம். நான் படித்ததெல்லாம் வர வீடியோஸில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி படிக்கிறேன் அப்படின்னா அது வீடியோவாக எடுத்து நாளைக்கு வந்து நான் என்ன படித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன வீடியோவாக, இன்னைக்கு குவாலிட்டியில் இந்த டாபிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த டாபிக்ஸை நாளைக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். மேத்ஸில் என்ன ஒரு மெத்தட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னைக்கு ஒரு மெத்தட் பார்க்கேன் அப்படின்னா அதை நாளைக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். தமிழில் வந்து கலைச்சொற்கள் இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதை வந்து சொல்கிறேன். ஏதாச்சும் ஈஸியாக ஷார்ட்கட்டு இல்லை அவுட் ஆஃப் சோர்ஸ் எங்கேயாச்சும் கிடச்சிது அப்படின்னா அதையும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் படிக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ சேர்ந்து படிக்கலாம்னு தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.